தேவனுடைய ஜனங்கள் தேவனை இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை வேதனைப்படுத்துறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் எப்படி மறப்பேன், உன்னை நான் எப்படி நான் உன்னை கைவிட்டு விடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஒப்பனையா ஒரு உறவை தேவன் ஜனங்களுக்கு காட்டுறார். ஒரு எக்ஸாம்பிளா ஒரு உறவை ஜனங்களுக்கு காட்டுறார். அந்த எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாயானவள் என்று ஆண்டவர் அந்த தாயை முன்னிட்டு தன் ஜனங்களுக்கு காட்டுறார். அந்த மாதிரி ஜனங்க சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தாயை தான் முன்னாடி இருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? நீங்க எல்லாரும் என்ன கை விட்டுட்டாரு, ஆண்டவர் என்ன மறந்துட்டாருன்னு சொல்றீங்களே. ஒரு பெண்ணானவள் அவளுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரக்கமா இல்லாம அந்த பிள்ளையை மறந்து அந்த தாய் இருப்பாளா அப்படின்னு கேட்கிறேன். அப்படி என்ன அர்த்தம்? தாயானவள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், பிள்ளைய மறக்கவே மாட்டான். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாம் துதிப்போம். அல்லேலூயா. பிள்ளைய மறக்கவே மாட்டான். அந்த சொல்றார், அப்படி அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்ற. ஆனா உதாரணத்தை யாரு காட்டுறாரு? அப்பாவுக்கு காட்டல, அண்ணன் தம்பிகளுக்கு காட்டல, அக்கா தங்கச்சிங்களுக்கு காட்டல. உதாரணம் ஒரு தாயை தான் என்ன செய்யறார் ஆண்டவர் உதாரணமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார். இந்த உலகத்தில் உயிர் இருக்கும் வரைக்கும் உன்னை மறக்காத ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் ஒன்று இருக்கிறது என்றால் அது உன் தாய் தான். கைகள் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. உன்னுடைய தாய் தான் உன்னை மறக்காமல் எப்பொழுதும் அவள் நினைவில் வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற சில உறவுகள் உன்னை மறந்து விடலாம், ஆனா உன் தாயின் உறவு ஒரு நாள் என்ன செய்யாது, அது உன்னை மறக்காது. இந்த செய்தியில நாம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன, தாயினுடைய அந்த நேச்சர் அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அவளுடைய மனம். இந்த நாட்கள்ல பிள்ளைகள் தாயினுடைய அந்த அர்ப்பணிப்பு, அவர்களுடைய தியாகங்களை பிள்ளைங்க காலகட்டத்தில் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே கிடையாது, புரிந்து கொள்றதே கிடையாது. இப்போ இந்த ஜெனரேஷனா ரொம்ப மகா ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு ஜெனரேஷனா இப்போ நடந்துட்டு இருக்குது. நான் சபையில இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம உலகத்தார் இல்லை, நாம ஆண்டோட பிள்ளைகள். இந்த தாயினுடைய அந்த தியாகத்தையும் அவங்களுடைய அர்ப்பணிப்பையும் கட்டாயம் சபையில் இருக்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு நீங்கள் நடக்கும் போதுதான் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் உட்கார வச்சிட்டீங்களா உள்ள? எங்க ஆளுங்களுக்கும் உங்களுக்கு தான் இந்த செய்தி. குறிப்பா கல்யாணம் ஆகாம இருக்கிற வாலிப பிள்ளைகள், இந்த செய்தி உங்களுக்கு 195% அந்த செய்தி உங்களுக்கு தான். 5% கல்யாணம் ஆட்களுக்கு உண்டாகும். ஏன்னா என்னைக்கு அவன் கல்யாணம் பண்றானோ அன்னைக்கே ஆண்டு சொல்லிட்டான், தகப்பனையும் தாயையும் விட்டு என்ன செய், உன் மனைவியோடு இசைந்திருப்பாயாக. வாலிப பிள்ளைகளே, நீங்கள் கவனிங்கள், உன்னுடைய தாயுடைய மனம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளதான் இன்றைக்கு இந்த செய்தி. என்னுடைய செல்லு அதில் அந்த ஆகார பற்றிலாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி போடுங்க. இப்போ ஒரு தாயுடைய மனதை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய உள்ளத்தில்
ஆகாருடைய நினைவை ஆண்டவர் தந்தார். ஆகார் தன்னுடைய பிள்ளையை அவள் எப்படி அன்பு கூறுகிறாள், அந்த பிள்ளையை அவள் எப்படி பாதுகாக்கிறாள் என்பதை குறித்து சிந்திக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. முதலாவது, தாயின் மனம் பிள்ளையை பாதுகாப்பான இடத்தில் வைக்க விரும்புகிறது. வாலிப பிள்ளைகள் கவனிங்க, உங்க அம்மாவுடைய அந்த உள்ள உங்களை எங்க வைக்க விரும்புதுன்னா, என் பிள்ளை ஒரு பாதுகாப்பான இடத்துல என் பிள்ளை இருக்கணும். அதுதான் ஒரு தாய் விரும்புகிற அந்த நினைவுகள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஆதியாகமம் 15:21-15. துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு, அந்த படத்தை போடுங்க, அவன் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, அந்த படத்தை போடுங்க, மேல பானை வச்சிருக்க அங்க ஓட விடாதீங்க, அதோட ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்ட். முதல்ல இந்த படம் கவனிங்க. ஆபிரகாம் என்ன செய்யறார், கொஞ்சம் ஜூம் பண்ணாரு. ஆபிரகாம் என்ன செய்யறார், போதும், ஒரு துருத்தின தோல் பை, அந்த தோல் பைய அந்த அம்மா கையில கொடுத்துட்டு ஓகே பிள்ளைய கூட்டு போன்ட்டார். பிள்ளைய கூட்டு போன்ட்டார். அந்த அம்மா அந்த தண்ணியை மட்டும் என்ன செய்யுது, கொண்டு போய் பிள்ளையும் கையில கூட்டு போகும்போது கவனிங்க, அந்த இடத்துல ரொம்ப டஃப்பான ஒரு இடம். அந்த இடத்துல அந்த அம்மா என்ன செய்யறாங்க, பிள்ளைய தண்ணியெல்லாம் காலியாயிருக்கு. தண்ணியெல்லாம் காலியான பின்பு அவங்க என்ன செய்யறாங்க, பிள்ளைய ஒரு பாதுகாப்பான இடமாகிய ஒரு செடி கீழே என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைய கொண்டு போய் அந்த செடி கீழே மறைவா வைத்து விட்டு அந்த தாய் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழித்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன, வனாந்தரமான ஒரு இடங்க. இந்த வனாந்தரத்தை போடுங்க பார்க்கலாம். 2வது படம் இருக்கும் பாரு, வனாந்தரம். நான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருப்பேன், அது என்னுடைய குரூப் இருக்கும் பாரு. வனாந்தரம். வனாந்தரம் என்று சொல்லும் போது கவனிங்க, அந்த இடத்துல ஒரு நிழல் இருக்கிற இடத்தை நம்ம பார்க்க முடியாது. டெசர்ட், அந்த இதுதான் 3வது. அதான் வனாந்தரம். இந்த இடத்துல ஜூம் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, ஒரு செடி, ஒரு ஒரு நிழல், இதையெல்லாம் நீங்க என்ன செய்ய முடியும், இந்த இடத்துல பார்க்க முடியாது. ஆகார் தன் பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்ணி எல்லாம் செலவழிந்து போன பின்பு இந்த தாய் என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த வனாந்தரத்துல சுட சுட மண்ணில் பிள்ளைய தூக்கி போட்டுட்டு எங்கன்னா போய் தொலை அப்படின்னு அந்த அம்மா செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த சுட சுட மணல்லையும் இந்த பிள்ளைக்கு தண்ணி இல்லை, இது ஒரு செடி எந்த இடத்துல இருக்குது, செடி எங்க இருக்குது, அந்த வனாந்தரத்துல அந்த அம்மா அந்த பிள்ளைய போட்டுட்டு அந்த நிழல், செடி நிழல் எங்க இருக்குதுன்னு அந்த அம்மா தேடிட்டு போகுது. ஒரு செடி அந்த அம்மா பார்த்து அந்த செடி கீழே அந்த பிள்ளை நிழல்ல அந்த அம்மா போட்டுட்டு அழறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பாதுகாப்பை தேடுகிறார். வாலிபர்கள் நல்லா கவனிங்க, உன் தாயை பற்றி புரிந்து கொள். உன் தாய் உன்னை பாதுகாப்பான இடத்திலே பிறப்பிலிருந்து உன்னுடைய திருமண வயது வரை, அது மட்டுமல்ல திருமணமானாலும் கூட ஒரு தாயின் உள்ளம் பாதுகாப்பாக நீ இருக்கிற வேண்டும்
என்று தான் அந்த தாயானவள் விரும்புகிறாள். நீ உதாரணத்துக்கு பாருங்க, ஸ்கூலுக்கு போகும்போது மழை பெய்யும், நீங்க பாட்டு ஓடுவீங்க, கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு, அம்மா கூடும், ஏன்னா இந்த கொடையை கொண்டு போ அப்படின்பாங்க. இந்த கொடையை கொண்டு போ, என்ன இந்த மழையில நீ நினைஞ்சிடக்கூடாது, பாதுகாப்பா நீ இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. திருமணம் தன் பிள்ளைக்கு ஆகும் பலமுறை விசாரிப்பா அந்த தாய். ஆகத்து முன்னாடி பொண்ணு வீடுனா பையன் நல்ல பையனா, பையன் நல்ல பையனா, பையன் நல்ல பையனா விசாரிப்பா. ஏதோ வந்தது கட்டி கொடுத்து போ அப்படின்னு நினைக்க மாட்டான். தாய் விசாரிப்பா, 4 பேர்கிட்ட கேட்பா, பையன் நல்ல பையனம்மா, நல்ல பையனா. பையனை வீட்டு வச்சிருப்பானா, பொண்ணு நல்ல பொண்ணா, பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். ஏன் கேட்குறா? என் பிள்ளை பாதுகாப்பா இருக்கணும், என் பையன் பாதுகாப்பா இருக்கணும், என் பிள்ளை பாதுகாப்பா இருக்கணும். பொண்ணுக்கு மட்டும்தான் இல்லை, பையனுக்கு என்னதான் தேவையில்லாத ஒரு ஆளை போய் கட்டி பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். ஆமென். அவளை எதனா போய் ரொம்ப பண்ணிட போறான்னு சொல்லி அதையும் என்னது விசாரிப்பா, பொண்ணு நல்ல பொண்ணா, பொண்ணு நல்ல பொண்ணா அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நீங்க பாருங்க, இந்த தாய் அந்த பாதுகாப்பை அந்த தேடுறதை நம்ம பார்க்க முடியும். 1க்கு 10 முறை காப்பா, இல்லைன்னா அதான் வாலிப பிள்ளைகள்லாம் நான் சொல்றது, பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது எல்லாம் தாய் கிட்ட விட்டு, தகப்பன் கிட்ட விட்டு, நல்லா செபிக்கிற தாய் தகப்பன் கிட்ட விட்டு அவங்க பார்த்து வைக்கிற மாதிரி உண்மையாகவே நல்லதாக அமையும். அந்த நல்லா அமையும். ஏன்னா உனக்கு பாதுகாப்பு கொடுக்க விரும்புகிற அந்த தாய் விசாரிப்பா. அதாவது நீ அழகை பார்த்து கொண்டு தாய் உள்ள அப்படி இல்லை, கரெக்டாக நிதானிச்சு ஒன்றுக்கு 2 முறை 10 முறை கூட புள்ள நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா. கல்யாணம் ஆன பின்பும் அவன் யோசிப்பா, என் பொண்ணு நல்லா வச்சிருக்கிறாங்களா, நல்லா வச்சிருக்கிறாங்களா, என் பையனை நல்லா வச்சிருக்கிறாங்க, மருமகன் நல்லா வச்சிருக்கிறாங்களா. இந்த தாய் உள்ள தான். இப்போ வாலிபர்களே நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த தாய் எதுவும் பெற்று போட்ட ஒரு ஆண்டு அப்படி நினைச்சாதீங்க. அவள் உள்ளத்தை புரிந்து கொள்ளுங்கள். என்ன உள்ளம், நீ நல்லா இருக்கணும், நீ பாதுகாப்பா நீ இருக்கணும். அதுதான் உன் தாய் உள்ளத்தை ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறார். அதை புரிந்து கொண்டு உன் தாய்க்கு நீ நன்றி சொல்லு. பாருங்க, அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த தாய் என்ன செய்வா, குழந்தைய ரொம்ப அட்ராக்ட், அவ பக்கத்திலே வச்சிருப்பா பாரு அந்த தாய். அது பெத்தாச்சே அப்படி என்ன தூக்கி போட்டு என்ன அப்படி போய் பேசக்கூட மாட்டான். இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அப்படியே பக்கத்திலேயே இருக்கும் அந்த பிள்ளை. ஏன்? பாதுகாப்பு, பாதுகாப்பு. குழந்தை பெற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லா. அதுக்கு என்னென்ன சேஃப்டி பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வாலிப பிள்ளைகளை யோசிங்க. உன் தாய் உன்னை சேஃப்டியா வளர்க்கலனா நீ இவ்வளவு பெரிய ஆளா நீ இன்னைக்கு வளர்ந்திருக்க முடியாது. சில தாய்களா இருக்கு, 190% தாய்மார்கள் இந்த உள்ள படைத்தவன். 1-2 கேஸ் தான் அது ஒரு வித்தியாசம். அது பிள்ளை வருது பாரு, கை உள்ள பார்க்குறோம். நான் இதை ரொம்ப சிந்திப்பேன். புள்ள மேல தூக்கும் போது பிறண்டு சாகடிச்சுட்டா பிள்ளைகள். இந்த மாதிரி தாய்களை என்ன செய்யுது பைபிள்ல? அப்படி என்ன தூக்கம் வேண்டி கிடக்குது இந்த அம்மாக்கு? அதெல்லாம் அந்த பைபிள் அதெல்லாம் ஒரு சில தாய்கள் இருக்கும். எல்லாரும் 190% தாய்மார்கள் ஆகார போலத்தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அப்ப இதை நீ புரிஞ்சுக்கணும். உன் குடும்பத்துல ஏதோ ஒரு சோறை சாப்பிட்ட, ஏதோ ஒண்ணு போற, வேலைக்கு போற,
அது அப்படி ஏதோ உன் தாய் என்னமோ உன் கடமைக்கு அவன் வளர்க்கிறான். உன்னை சின்ன வயசுல சாவடிச்சிருக்கலாம். ஆனா அதை செய்ய மாட்டான் அந்த தாய். காரணம் இல்லை, பாதுகாப்பு கொடுக்கணும். பழமொழி சொல்லுவாங்கப்பா, ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம உன்னை என்ன செய்யுது, வளர்த்து உன்னை ஆளாக்கி எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால தான் இந்த மதர்ஸ் டே அன்றைக்கு உன் தாயை நீ சந்தோஷப்படுத்து. இன்னைக்கு மட்டும் கிடையாது, என்னாலுமே இதை மைண்ட்ல வைத்து நீ உன் தாய்க்கு மதிப்பு கொடு. இந்த காலகட்டத்தில் மதிப்பு தாய்மார்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகள்லாம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. சில ஆளுங்க இருக்கிறாங்க தாய்க்கு மதிப்பு கொடுக்குறாங்க, சிலர் இருக்கிறாங்க. சில ஆளுக்கெல்லாம் தாயை மதிக்கவே தெரியல, மரியாதையே தெரியல. என்னமோ இவன் என்னமோ பெரிய அப்படியே ஆகாயத்திலிருந்து எகிரி குதிச்ச மாதிரி என்ன செய்வான், தாய்கிட்ட பேசுவான். தாய் இல்லைன்னா நீ இல்லை. கைவத்தி கத்திர துதி அல்லோயா. ஆமா, நல்ல தாய்க்கு மரியாதையை கொடு. உன்னை பாதுகாத்து இதுவரையும் இந்த தாயான வளர்த்து வந்திருக்கிறார். அதனால கத்த பிள்ளைகள், சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், குடும்பத்தில் ஒரு தாய் மேல அன்பு கூறணும். உலகத்தான் ஒரு வித்தியாசமா இருப்பான். உலகத்தானுக்கெல்லாம் தாய் அன்பு 100க்கு 100 இல்லைல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அது வேற வழி. சபையில் இருக்கிற நீங்கள் உங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வெளியே இருக்கிற ஆட்கள் உங்க குடும்பத்தை பார்க்கும்போது, இந்த வாலிப பையன், இந்த வாலிப பொண்ணு தன் தாயை அவன் ரொம்ப நேசிப்பான், அவன் ரொம்ப நேசிப்பான் அப்படின்றத நீ உலகத்துக்கு வெளிச்சமா நீ காட்டணும். தாயை மரியாதை இல்லாம இந்த பெண்ணு பேசுவா, அந்த பையன் பேசுவான் அப்படின்னு நீ உன் வாழ்க்கையை நடத்தக்கூடாது, சொல்லக்கூடாது யாரும். தாய்க்கு பக்தியானப்பா அதை நீ புரிஞ்சுக்கிட்டா அதை செய்வ. உன்னை உயிர் கொடுத்து உன்னை பாதுகாத்து உன் தாய் உன்னை வளர்த்திருக்கிறான். உன் உயிர் இருக்கிற வரைக்கும், அந்த தாய்க்கு உயிர் இருக்கிற வரைக்கும் நீ நன்றி உள்ளவனாக உன் வாழ்க்கையில நீ இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாம் துதிப்போம். இரண்டாவது, இந்த ஆகாருடைய மனம், தாயின் மனம் எப்படி இருக்குது? தாயின் மனம் பிள்ளை சாகிறதை ஒரு நிமிஷம் கூட பார்ப்பது விரும்புவதில்லை. மாறாக அந்த தாயினுடைய மனம் பிள்ளை நன்றாய் வாடுகிறதை தான் விரும்புகிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு. பிள்ளை சாகிறதை நான் என்னால் பார்க்க முடியாது. தண்ணி இல்ல, ஒரு வனாந்தரத்தை தூக்கி போட்டு செத்து போவார் அப்படி நிறுத்தி வைங்க. செத்து போட்டோம், நானும் எங்கன்னா போய் எங்கன்னா நம்ம எங்கன்னா ஓடிடலாம், பிள்ளை கடக்கட்டும், சாப்பிட்டோம் அப்படின்னு இஸ்மவேலை இந்த ஆகார் என்ன செஞ்சிருக்கலாம், விட்டுருக்கலாம். ஆனா தாயின் மனம் அப்படி ஒரு நாள் விரும்ப, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் புள்ள சாப்பிட. கைகளை வச்சு நட்டது, அதுக்கு தான் போய் அழறா. அப்போ நல்லா கவனிங்க வாலிபனே, வாலிப பெண் பிள்ளையே, உன் தாய் உன்னை குறித்து என்ன நினைச்சிருக்கா தெரியுமா? இதுவரையும் உனக்கு எந்த ஒரு தீங்கும் உன் வாழ்க்கையில நடக்கக்கூடாது. அதாவது சாவுனா உடனே இல்லை, ஒரு தீங்கும் சாவுதான், அது உனக்கு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லித்தான் அந்த தாய் ரொம்ப கஷ்டப்படுவா. பிள்ளை சத்தரக்கூடாது, ஒரு பாவமும் சாவ கொண்டு வரும், ஒரு பாவம் உன வாழ்விலை சாவை கொண்டு வரும். ஆனா அந்த சாவுக்கு நீ விலகி வாழணும் தான் அந்த தாய் பாரப்படுவா, அழுவா, ஜெபம் பண்ணுவா.
பிள்ளை சாகக்கூடாது என்று அவள் நினைத்ததை பார்க்கணும். ஒரு உடல்நிலை உனக்கு சரியில்லைன்னா உண்மையா உண்மையான அக்கறை வச்சிருக்கிறவ தாய் தான். கை வைத்து கத்திரத்துக்கு தகப்பெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். தாய்க்கு கேரிங் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். என் மகளுக்கு தொண்டெல்லாம் வந்து கொஞ்சம் சீதள மாதிரி ஆயிடுச்சு. என்கிட்ட சொல்லுவேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், சாயங்காலம் போவோம். ஆனால் 5 முறை 6 முறை என்கிட்ட அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் சொன்னது யாரு? அவங்க அம்மா. நான் ஒரு முறை நான் சொன்னேன். கேரிங், ரொம்ப கேரிங் எடுக்கிறது. அதுக்கு நான் அன்பு பாசனம் இல்லைல்ல, அது தாய் உள்ளம் அப்படித்தான். அது நடக்கிற வரைக்கும், அந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு நிறைய என்னை கூப்பிட்டு போனது எனக்கு நினைவுக்கு நான் யோசிச்சேன். இந்த பிரசங்க எடுக்கும் போது நம்மளுக்கு யார் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க? எங்கள் அம்மா தான் என்னை கூப்பிட்டு போகிறது நினைவுக்கு வருது. இடுப்பில் வச்சு கூப்பிட்டு போனது நினைவு நல்லா வருது. கையை பிடிச்சி கூப்பிட்டு போனது நல்லா நினைவு வருது. டாக்டர் கிட்ட உட்காந்து தெலுங்குல பேசுவார். ஜுரம் இந்த மாதிரி என்ன கந்தசாமி டாக்டர், ஃபேமிலி டாக்டர், எங்களுக்கு ஹிந்தியில் இருக்கு, நல்ல டாக்டர். அவர்கிட்ட கூட்டு போனது எனக்கு ஊசி போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றும் போது கூட இருந்தது அவங்க தான் எனக்கு ஞாபகம் வருது. ஜுரம் அடித்து பயங்கரமாக இருக்கும். அந்த மாத்திரையை போட்டு அந்த ரசத்தை நல்லா சட்டியில் போட்டு நல்லா நல்லா கூழ் மாதிரி ஆக்கி அதை ஒரு கிளாஸில் கொடுத்து குடிச்சிட்டு உடனே மாத்திரையை போட்டு அந்த பெட்ஷீட்டை போட்டு வேர்வை நல்லா வரட்டும், படு அப்படின்னு நல்லா சொல்லி அப்படியெல்லாம் செய்தது எங்கள் அப்பா செய்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என்ன செய்தாரா யோசிச்சு பார்த்தேன். அவ்வளோ நல்லவங்க தான், அன்புள்ளன்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு 100க்கு 100 இது செய்தது எனக்கு ஞாபகம் இல்லை, எங்கள் அம்மா தான் ஞாபகம். யோசிச்சு பாருங்க, அந்த தாய்க்கு தான் அந்த அருமை தெரியும், பிள்ளையோட அருமை. எப்படி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிக்கணும். உலகத்தை மாதிரி இதயங்கள்லாம் அப்படி கட்டிடமாக வச்சு அம்மா மேலே அன்பு இல்லாமல் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃப்ரெண்டு தான். இப்போ உலகத்துலலாம் என்ன தான் ஃப்ரெண்டு சொல்கிறது தான் தாரக மந்திரம். ஃப்ரெண்டு தான். நான் சொல்கிறேன், உன் தாய் சொல்கிறது தான் உனக்கு முக்கியமாக கைவத்தி. அவள் தான் உன் மேலே உண்மையாக அக்கறை இருக்கிறவன். உனக்கு உடம்பு காய்ச்சல் அப்படின்னு சொன்னான், ஒரு நாள் 2 நாள் வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். உன் சொந்தக்காரன் யாராக இருக்கு. ஆனால் உன் உடம்பு சரியாக நீ வேலைக்கு போகிற வரைக்கும், ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அந்த தாய் தான் கடைசி வரைக்கும் கூட இருந்து பார்ப்பான். காரணம் என்ன தெரியுமா? பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியாது. கைகளை வந்து அந்த யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், உன் தாய் மேல உனக்கு அன்பு வரணும், அன்பு இருக்கணும். யோசிச்சுப்பார். சின்ன வயசுலயே உனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு என்ன தலை விதியா இது கடை அப்படி விட்டு போகிறதுக்கு எவ்வளவு நானா போக மாட்டாவ. உன் தாய் அதை செய்ய மாட்டான். ஒரு நாள் அந்த குழந்தை எப்படியாச்சும் தோல் மேலே போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து கொண்டு என்ன ஏது செய்து முடிச்சா தான் நிம்மதியே வரும். அதனால உனக்கு ஏதாவது ஒண்ணு அவனை துடிப்பா. அந்த தாய் தான் ஏதாவது ஒன்று துடிச்சிடும். அப்படியே மற்ற உறவுகள் கூட கொஞ்சம் இதாக இருப்பாங்க. ஆனால் அந்த தாய்க்கு தான் அந்த துடிப்பு இருக்கும். ஐயோ என் புள்ள, என் புள்ள, என் புள்ள, என் மகன், என் மகன். வாலிப பிள்ளைகளை இதை நீ யோசிக்கணும். யோசிச்சுப்பார், உங்க லைஃப்பை யோசிச்சுப்பார். உங்க அம்மா எவ்வளவு செய்திருப்பாங்க. உன் ஹாஸ்பிட்டல் உன் பெட்டு பக்கத்துலயே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க.
இந்த தாயோட அன்பு என்ன? பிள்ளை சாகிறதை அந்த தாயால பார்க்க முடியாது. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த தாயால அதை பார்க்க முடியாது. அந்த தாய் தான் இந்த பிள்ளைய அரவணைக்கும். தூங்க மாட்டா. குழந்தைங்க நீ இருக்கும்போது உனக்கு அந்த நோய் இந்த நோய் சொல்லுவா, அதுக்கு டாக்டர்னு சொல்லுவாங்க. நீ பால் கொடுக்கும்போது பத்தியா இருக்கணும். ஆனா அவ அதெல்லாம் சாப்பிடாம அந்த தாய், நான் சாப்பிட்டு இதை செத்து போனேன் எனக்கு என்ன அப்படி இருக்கலாமே, நான் சாப்பிட மாட்டேன். பிள்ளைக்காக எதையெல்லாம் ஒதுக்க நம்ம ஒதுக்கிட்டு பிள்ளைக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு காப்பாற்றுவோம். அதனால தான் நம்மளா வளர்ந்துட்டோம். வளர்ந்துருக்கும். இந்த வளர்ச்சிக்கு காரணம் கர்த்தருடைய கிருபையால உனக்கு கொடுத்த தாயால தான் நீ வளர்ந்துருக்க. கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பு. இதை புரிஞ்சுக்கணும். பெண் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், ஆண் பிள்ளைகள் இதை புரிஞ்சுக்கணும். பிள்ளை சாகிறதை நான் விரும்பவில்லை. மூணாவது, இந்த தாயினுடைய அன்பு எப்படிப்பட்டது? தாயின் மனம் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு சொன்னா சத்தமிட்டு அவ அழுவா. வசனம் ஆதியாகமம் 21:16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். கைகளை தாண்டத்து அழுதா. அந்த பிள்ளை சாகிறது என்னால பார்க்க முடியாது சொல்லிட்டு ஏதோ இடத்துல போய் கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு அவ கூலிங்கா உட்காந்துக்கிட்டு இல்லை, அவ பயங்கரமா சத்தம் போட்டு என்ன செய்யறா, ஓடு கத்தரி அழுகிறத நம்ம பார்க்கறோம். போட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்க நல்லா இருக்கும். அதெல்லாம் எங்க தேடலாம் முடியாதுப்பா, தேடக்கூடாது. எனக்கு எல்லாம் எங்க போயிட பார்வை விட்டுருங்க. அழகா சத்தமிட்டு என்ன செய்யற அந்த அம்மா ஆகார் அழுகிறதை நாம பார்க்கிறோம். கவனிங்க. ஊழியத்துல அதிகமா கண்ணீர் விட்ட ஆட்கள் யாரு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த பிரச்சனை நடக்கும்போது தகப்பன்மார்கள் அழுதுருக்காங்களா, இல்ல தாய்மார்கள் அழுதுருக்கிறாங்களா, இல்ல பிள்ளைங்க வந்து அம்மாக்காக அழுதுருக்கிறான்னு பார்த்தா நிறைய எனக்கு ஞாபகம் வந்தது எல்லாமே பிள்ளைகளுக்காக அந்த தாய் வந்து கண்ணீர் விட்டதை தான் இந்த ஊழியத்துல நான் பார்த்தேன். கைகளை உயர்த்தி தம்பியை கவனிங்க, தங்கச்சி கவனிங்க, இல்லை கவனிங்க. உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, நீ ஸ்கூல் போக வேலைக்கு போக வருவது. ஆனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி உன் தாய் தேவ சமூகத்தில் சில வேலைகளை அழுது இருக்கிறது உனக்கு தெரியாது. பாஸ்டர் இடத்துல அழுது இருக்கிறது உனக்கு தெரியாது. ஆகார் அழுதா, சத்தமிட்டு அழுதா. ஏன்? என் பிள்ளை செத்து போய்விடக் கூடாது. அழுகை அழுகை எதனுடைய வெளிப்பாடு? யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 35 36ஆம் வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் என்னை எவ்வளவாய், இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு அழுதார். ஏன் அழுதாரா? அதுக்கு பக்கத்துல வசனம் சொல்லுது. எல்லாம் சொல்றாங்க யூதர்கள்லாம், எப்பா இந்த லாசரை எவ்வளவா இந்த இயேசுவானவர் சிநேகித்து இருக்கிறார். கைகளை உயர்த்தி, நல்லா கை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பு. மாலை பிள்ளைகள்லாம் கை உயர்த்தது. அப்போ கண்ணீர் என்பது எதன் அடையாளம்? அன்பின் அடையாளம். லாசருக்காக ஏன் அழுதார் இயேசு? ஏன் அழுதார்? ஏன் அழுதார்? லாசரு உண்மையா நேசிச்சார்.
சிநேகித்தார். மரியாதை சிநேகித்தார், மார்த்தாளை சிநேகித்தார் இயேசு. அந்த குடும்பம் நல்ல ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல இப்படி ஒரு நிலைமை நடந்துருச்சு. ஆண்டவரால் அதை தாக்க முடியல. கண்ணில் தண்ணியா கொட்டுது. ஆண்டவர் அன்பு. அதான் அந்த அழுகைய பார்த்த உடனே யூதர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ஐயப்பா எவ்வளவா நேசிச்சாப்பா இவரு லாசரை. கண்ணீர் எதனுடைய அடையாளம்? நேசத்தின் அடையாளம், அன்பின் அடையாளம். சில பாஸ்டர்கள்லாம் ரொம்ப அப்படி இதயம்லாம் ரொம்ப இருப்புலன்னு வச்சிருக்காங்க. தெரியல. சில ஆள் சொல்றது, வீட்டுல யாருன்னா இறந்துட்டானா, ஏய் அம்மா வாய் கொடு அடாத அப்படின்றாங்க. இயேசு என்ன செய்தார்? அழுது. அதுக்குன்னு நாம என்ன செஞ்சிடக்கூடாது, ராகம் போட்டு அழுக்கூடாது. நான் நிறைய முறை சொல்றேன். சரி, அந்த ராகம் போட்டு அழுவ நடிப்பு. சாவித்திரியை விட நடிக்கும், பயங்கரமான ஆள். சிவாஜியை விட நடிக்கும். புரியுதா? உண்மையா ரியலா ஹார்ட்ஃபுல்லா ரியாலிட்டி அவருடைய அழுதா. அந்த அழுகையை யாரும் தடுக்கல. யூதர்கள் சொன்னாங்க, அன்பு வைத்திருக்கிறத பார்க்க. அப்போ உன் தாய் உனக்காக அழுது கொண்டிருக்கிறதை நீ பார்க்க முடியாது. உன் முன்னாடிலாம் வந்து அவ அழுவ மாட்டா. ஆனால் நீ உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு சின்ன கஷ்டம், ஏதோ தோல்வி, ஏதோ ஒரு தவறு செய்யற, ஏதோ ஒரு ரூட்ல நீ போற, அதை உன்கிட்ட சொல்லவும் முடியாது. ஆனா உன் தாய் என்ன செய்யற தெரியுமா? உனக்காக அழுது கொண்டிருக்கிறார் என்பதுதான் சத்தியம். கைகளை வைத்து அந்த அழுகையின் ஜெபம் தான் உன்னை காப்பாத்துதுப்பா. அந்த அழுகையின் ஜெபம் தான் உன்னை காப்பாத்துது. நிறைய வீட்டுல நான் சொல்லுவேன், சில ஜெபிக்கிற தாய்மார்கள் சபைக்கு வருவாங்க. நான் சொல்லுவேன், அந்த தம்பிங்க வீட்டுல எல்லாம் போய், சகோதரி வீட்டுல எல்லாம் போய் சொல்லுவேன், அப்பா அம்மா ஒன்னு நான் ஜபத்துல பார்க்க முடியல, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறார். இந்த நன்மை யாராலும் வந்திருக்கு தெரியுமா? உன் தாய் வந்து சபையில உனக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கைகளுக்கு வைத்து ஆண்டவர், அதுல தான் உன் வாழ்க்கை ஓடுது. அந்த கண்ணீரின் ஜபத்துல தான் உன்னுடைய வாழ்க்கை ஓட. அந்த தாய் உனக்கு கண்ணீர் வடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டால்னா உன் வாழ்க்கையில ஒரு நன்மையும் வருவதை நீ பார்க்க முடியாது. ஏன்னா யாரோ ஒருத்தருடைய ஜபத்துலதான் கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிக்க முடியும். தாயானவள் கண்ணீர் வடித்து எழுதா. உண்மையில அன்பா இருக்கிறாப்பா. தாயின் அன்பை புரிஞ்சுக்கோ மகளே, தாயின் அன்பை புரிஞ்சுக்கோ. சில இருதயம்லாம் தாய் அன்பை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எதற்கே கண்ணீர் விட்டா கூட அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒரு ஆபத்துக்குள்ள நீ போற, கண்ணீர் விட்டு கதறி அந்த தாய் சொல்லும் போது அந்த கண்ணீருக்கு அர்த்தம் இருக்குது. நீ சும்மா ஏதோ கண்ணீர் விட்டு போயிடுவான்னு நினைச்சிடாது. அதுக்கு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்துக்கு நீ பதில் சொல்ல வேணும். அதை புரிஞ்சுக்கும். ஏன் அந்த தாய் கண்ணீர் வடிக்கிறார்? உன் மேல அன்பு, உன் மேல அன்பு. அந்த அன்பு இருப்பதால தான் கண்ணீர் விட்டு அந்த தாயானவன் உனக்கு அறிவுரை சொல்றான், ஆலோசனை சொல்றான். அதனால உனக்காக கண்ணீர் விடுற ஒரு ஒரு உயிர் ஒண்ணு இருக்குதுன்னா அந்த எந்த உயிர் தான்? அது அம்மா தான். அம்மா தான் உண்மை. அந்த தாய் தான். அவதான் அந்த ஏக்கத்தோட, அந்த கண்ணீரோட கூட அந்த பிள்ளைக்காக அவ நிற்பா. கைகளை வைத்து ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பம் என்று சொல்லும் போது
அவன் உலகத்தானுக்கு ஒரு இதயத்துல ஒரு ஈரம் கூட இருக்க, ஒரு ஈரமே இருக்க. ஆனா சபை, கிறிஸ்துவின் சபை உள்ளத்துல ஈரம் இருக்கணும். இயேசுநாதர் அப்படி கல் இதயம் படைச்சவர் இல்லை. கடைசியா சிலுவையில அவர் தன் ஜீவனை கொடுக்கும் போது அவருடைய மகனாயிருக்கிற நான், மரியாளுடைய மகனாயிருக்கிற நான், இதோ இப்பொழுது பிதாவின் ராஜ்யத்துக்கு நான் போப்பேன். ஆனா அந்த ஸ்தானத்துல என் தாய் என்னை இதுவரையும் என்னை கருத்தா வளர்த்தா என்னுடைய தாய் மரியாள். அந்த மரியாளுக்கு எந்த ஒரு குறையும் நான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வாலிபனாகி இயேசு யோவானை பார்த்து சொல்றார், அதோ உன் தாய். தாயை பார்த்து சொல்ற, அதோ உன் மகன். நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இனி யோவான் உனக்கு செய்வான். மரியாளம்மா, என்னுடைய தாயே, நீ கலங்க வேண்டாம். ஒரு மகன் என்று சொன்னா, ஒரு மகன் சொன்னா உன் தாயோட கண்ணீரை நீ துடைக்கணும். கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிக்கணும். இதுதான் இயேசுவோட ஆவி. கண்ணில் தண்ணியை வர வச்சிடக்கூடாது, கண்ணீரை துடைக்கணும். ஏமா நீ அழுவுற? இனி அந்த வழிக்கு நான் போக மாட்டோமா அப்படின்னு பிள்ளைங்க சொல்லணும். அந்த தாயை கண்ணீர் விட்டு வடித்து கொண்டே இருக்கிறதே நீ பார்த்து கொண்டு இருப்பேன்னு சொன்னான். உன் இதயத்துல மனசாட்சியே உனக்கு இல்லை, உணர்வுகள் இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீ எதை விதைச்சியோ அதை கண்டிப்பா இருப்ப. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். உன் தாய் கண்ணீர் விடுத்து கொண்டே இருக்கிறதை நீ கொஞ்சம் கூட அந்த உணர்வு இல்லாம நீ அப்படியே தான் உன் வாழ்க்கையை மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பனா, நீ ஒரு நாள் நீ தாயாவ. அந்த நேரத்தில் நீ எதை விதைத்தையோ அதை அறுப்பாய். ஆனால் தான் தாயார் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, கண்ணீர் வடிக்க விடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? கண்ணீர் விட்டுறக்கூடாது. தாய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. அர்த்தம் இல்லாம கண்ணீர் வடிக்கிறது அது வேற விஷயம். அர்த்தத்தோட, ஒரு நியாயத்தோட, ஒரு உண்மையான அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா அது உண்மையா அந்த கண்ணீர் வடிக்கும் போது நீ உன்னை மாத்திக்கொள்ளணும். கண்ணீர் வடிக்காதம்மா, நான் மாத்திக்கிறேன். கண்ணீர் வடிக்காதம்மா, நான் மாத்திக்கிறேன். நான் மாத்திக்கொள். உன் கண்ணீருக்கு இதுதான் நான் தான் காரணம், மாத்திக்கொள்றேன் அப்படின்னு உங்களை மாத்திக்கணும். அப்படி மாற்றிக்கொள்வீர் என்று சொன்னால் உன் தாய்க்கு நீ செய்கிற நன்மை அதுதான். எவ்வளோ பேர் பிரைஸ் எல்லாம் கொடுத்தீங்க, இதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் உண்மையாக உன் தாய்கிட்ட கேட்டுப்பாங்க, இதுதான் உன் சந்தோஷமா? இது சந்தோஷம்தான். ஆனால் அதை விட மேலானது உன்னை குறித்து எனக்கு கண்ணீர் வராதபடிக்கு நீ உன் வாழ்க்கையை அமைக்கணும் தம்பி. அந்த தாய் அதுதான் சந்தோஷம், அதுதான் சந்தோஷம். தாய் அதை உன்னை குறித்து நான் அளப்புல. வீட்டில் சில பிள்ளைகளை பார்ப்பேன், இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, அந்த தாயார் சொல்லுவாங்க, என் பிள்ளைய பற்றி எனக்கு கவலை இல்லை பாஸ்டர், என் பிள்ளைய பற்றி எனக்கு கவலை இல்லை. என் பிள்ளை அவன் பார்த்து வரான், அவன் கடமையை பார்க்குறான், கரெக்டாக சம்பளத்தை கையில் கொடுக்குறான், குடும்பத்தை நல்லா நடத்துகிறான் பாஸ்டர். நாளைக்கு அவன் ஒரு கல்யாணம் ஆகிட்டான், அவன் கொண்டாட்டியும் நல்லா பார்த்துக்குவான். ஏன்னா பொறுப்பாக இருக்கிறான். அவனால நான் அழுறதே கிடையாது, அந்த பொண்ணால நான் அழுது, என் பொண்ணால் நான் அழுறதே கிடையாது. இப்படியும் சில குடும்பங்கள் இருக்குது. கை வச்சு கத்துற தொழில் அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பொறுப்பா இருக்கணும். அவன் தாய்ப்பாட்டு அழுதுகிட்டு கிடக்கட்டும், அப்படி இருக்கக்கூடாது. நான் நினைச்சு உன் தாய் அழக்கூடாது, நான் நினைச்சு உன் தாய் சந்தோஷப்படணும், சந்தோஷப்படணும். என் மகளை நான் பெற்றது, என் மகனை பெற சந்தோஷப்படணும் அப்படின்னு மகிழ்ச்சியா இருக்கும். அதுதான் குடும்பம். குடும்பத்தை அப்படி அந்த சரௌண்டிங்ல வைக்கணும். நீங்க சில தாய் உணர்வே புரிஞ்சுக்கிறது கிடையாது, உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது இல்லை. நீ ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், நீ அதை கண்டிப்பா இருப்ப, உன் பிள்ளை அதை செய்வோம். யார் ஒருத்தவங்க தாயாருடைய கண்ணீரை துடைக்கிறீங்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதி ஆசீர்வதி.
இன்னைக்கு அம்மா gift கொடுக்காதெல்லாம் கொஞ்சம் கை வைத்து காட்டுங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் தான். ஏன் பயப்படுகிறீங்க? நல்லா கை வைத்துங்க. வெரி குட் ஹரிஷ். நல்லா நல்லா கை வைத்துங்க. கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. விசேஷ ஜபம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எழுந்து நில்லுங்க. கொஞ்சம் எழுந்து நில்லுங்களேன். உங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். என்ன கீழ்ப்படுதல் அதான் இப்படி திட்டினாதான் இந்த உணர்வெல்லாம் வருதுங்க. சரி, சந்தோஷம். பொண்ணு சிஸ்டரும் ஏற்றுனீங்க. ஓகே, கல்யாணம் நீங்களா உட்காந்து அம்மா கண்டிப்பா உங்களுக்கு அம்மா இருக்காங்களா கொடுங்க, தாராளமாக ஒன்றும் பிரச்சனை கொடுக்காதவங்க ஓப்பன் பர்கர் கூட. சரி, கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க எல்லாம் என்ன செய்யணும் இன்னைக்கு? சீனிவாசன் நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்க போய் ஏதாவது எல்லாம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு கிஃப்ட், ஏதாவதுன்னா அசால்ட்டா ஒரு முறுக்கு வாங்கி போய் கொடுத்துருக்க. சரியா? நல்ல ஏதாச்சும் நல்ல கிஃப்டா பேசுவதா மாதிரி ஏதாவது வாங்கி கொண்டு போய் உங்க தாய்க்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, கொடுக்கணும். சரியா? கொடுங்க. கொடுத்து உன் அம்மா முகத்துல சிரிப்பு வரட்டும், மகிழ்ச்சி வரட்டும். அல்லேலூயா. அப்படி உங்களை ஆசீர்வதிப்போங்க. அதனால தாயோடைய கண்ணில் என்ன செய்யக்கூடாது? கண்ணீர் வரக்கூடாது. ஆகா அழுதா, சத்தமிட்டு அழுதா. உனக்காக அழற ஒரே ஒரு ஜீவன் அம்மா தான். நல்லா புரிஞ்சுக்கப்பா. அவன் ஃப்ரெண்டு கிடையாது, மச்சான் மாமா அப்படின்னு சொல்றவன் ஃப்ரெண்ட் இல்ல. ஒரு நாள் வருவான் ஹாஸ்பிட்டல பார்க்க, 2 நாள் வருவான் ஹாஸ்பிட்டல பார்க்க, 2 நாள் வருவான், 3 நாள் வருவான், 1 மாசம் கூட வருவான். அதுக்கு பிறகுலாம் அன்பு தணிஞ்சு போயிடும். ஆனா அவன் தாய் அன்பு ஒரு நாளும் தனியா. கைவதி கட்டுறது அவன் தான் உன்னை காப்பாற்றுவான், அழுவான் உனக்காக. உண்மையா யோசிப்பார். இந்த உலகத்துல உனக்காக அழுகிறதுக்கு ஒரு உயிர் ஒன்று இருக்குதுன்னா அது உன் தாய் தான். கண்டிப்பாக. அதனால இந்த தாய் அன்பை என்ன செய்யணும்? சபை புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். குடும்பத்துல அந்த அன்பை பார்க்கணும். பாஸ்டர் வராருன்னா இந்த தாயோட நீ இருக்கிற அந்த அன்பை பார்க்கணும். ஏசுநாதர் உன் வீட்டுக்குள்ள வராருன்னா அந்த தாயோட இருக்கிற அன்பை பார்க்கணும். சரி, ஆளு 2 வீலர்ல அம்மாவை ஏற்ற மாட்டான், இவன் என்ன செய்யலாம்? வண்டியில தாயை ஏற்ற மாட்டான், பொண்டாடி ஏத்துவான். ஒன்னு அவ வயிற்றுல உன்னை சுமக்கலன்னா, ஒன்னு அவ வயிற்றுல ஏந்தி இல்லைன்னா நீ என்னைக்கும் செத்து போயிருப்ப. ஏன் அந்த கருவை கலைச்சல் இருக்கக்கூடாதா? வேண்டான்னு அம்மா வண்டியில கூட்டு போ, கைவத்தி கத்துற துடிக்கும். பொம்பளை பசங்க வண்டி வாங்கினா அம்மா கூட்டு போ, நல்லா கூட்டு போ, மார்க்கெட்டு கூட்டு போ அடிக்கடி. ஏன்னா அம்மாவுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மதர்ஸ் டேன்னு சொல்லி என்னத்தையும் சரிங்க சரிங்க சந்தோஷம், என்னத்தையும் நல்லதான் செஞ்சு. ஆனா அடிக்கடி செய்யணும். கைவத்தி கத்துற துதிக்கும். அல்லேலூயா. அடிக்கடி செய்யணும். மாசத்துக்கு ஒரு முறை ஏதாச்சும் செய்யணும், சந்தோஷமா செய்யணும். அம்மாவை சாப்பிட்டியான்னு கேட்ட பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கு? சாப்பிட்டியாம்மா? புருஷன் கேட்கறது கூட கொஞ்சம் கஷ்டம். ஆனா பிள்ளைங்க என்ன செய்யணும்? கேட்கணும். சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டியா? அதெல்லாம் சொல்லிப்பா. அவனுக்கு பந்தாவா இருக்கும். அது கேட்கறதுக்கு கூச்சப்படுறான், கூச்சப்படுற சில ஆளு. சாப்பிட்டியா? ஆனா அந்த தாய் பாரு சாப்பிட்டியானாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன செய்வோம்? சாப்பிட்டியா? அதைதான் தாய். எங்க சாப்பிட்ட, என்ன செய்த, என்ன சாப்பாடெல்லாம் அப்படியே கொண்டு வந்துட்டேன். தாயை பார்த்து என்னைக்காச்சும் கேட்டீங்களா? சாப்பிட்டியா? டெய்லி கேட்கணும். கைவந்தி கத்துறது அல்லேலூயா. கேட்கணும். சாப்பிட்டீங்களா? அம்மா சாப்பிட்டியாம்மா?
ஆமென். அல்லேலூயா. உன் தாய் உள்ள சந்தோஷமா வச்சுக்க தம்பி, சந்தோஷமா வச்சுக்கணும். எங்க வீட்டுல 3 பேர் முச்சலம் கடைசியா 3 ஆம்பளை பசங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க, 2 பேர் அம்மாவோட அன்பே கிடையாது. இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்க்கை இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்க. 2 பேருமே வாழ்க்கையும் ஆசீர்வாதம் அல்ல. 2 பேர் வாழ்க்கையும் ஆசீர்வாதம் அல்ல. அவன் ஒருத்தன் தாயை காப்பாத்துறானோ அவன் வாழ்க்கை தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. 2 பேர் வாழ்க்கை வாலிபத்தில் கல்யாணம் ஆன பின்பு உன் மனைவி அது தனி டாபிக். அது வாலிபனா நீ எதுக்கும் போகுது, தாயை காப்பாற்று. கல்யாணம் ஆன பின்னும் உன் தாயை காப்பாற்று. பொம்பளை பசங்களும் சில வேலையில கவனிங்க, கல்யாணம் ஆகிட்டு வந்த பிறகு புருஷன் வீட்டில் இருக்கிற உன் தாய் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படி சொல்லாத. கை வைத்து கத்திர துதி. அல்லேலூயா. ஆமென். என்ன செய்யணும்? அடிக்கடி தாய் வீட்டு போயிடக்கூடாது. அதுவும் பெரிய தலைவலி, செலவழி அப்படி ஆகிடும். ஆனால் ஒரு அர்ஜென்ட்டு, ஒரு தேவை, ஒரு காரியம் சொல்லும் போது தாய் வீட்டுக்கு என்ன செய்யணும்? அனுப்பி வைக்கணும். அந்த தாயை பார்க்கட்டும். அந்த தாய்க்கு ஏதாச்சும் கொடுக்குறாதா? கொடுக்க வைங்க. குறிப்பா கணவன் இல்லாத வீடு, சரியா, ஒரு பிள்ளை பொம்பளை பசங்களா இருக்கும், அந்த வீட்டுக்கெல்லாம் ஒரு நல்ல மகனா நீ இருக்கணும். நல்ல மகனா இருந்து உன் அம்மாவையும் நீங்க விசாரி, நல்லா என்ன செய் அப்படின்னு புருஷன் என்ன செய்யணும்? கல்யாணம் பின்பு அவ்வளோ தாய் தானே, அவங்கள பெற்ற தாய் தானே, இந்த வேலையை காய்ச்சணும். அவங்க உற்சாகப்படும். எங்க வீட்டிலலாம் எங்க மாமியார் அவங்க 3 மருமகள் அவங்க கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு இவரு தான் பிடிக்கணும், நானே சொல்லிக்கூடாது. காரணம் என்னன்னா, அங்கிருந்து எதையுமே நான் கொண்டு வர வேணான்னு. ஆனா அவங்க வலுக்கட்டாயம் கொடுத்து அனுப்புவோம். அங்கிருந்து எதையுமே தயவு செய்து கொண்டு வராதானே. ஆனா அவங்க பெருசா எனக்கு செய்யாட்டாலும் நல்லா எறா குழம்பு வச்சு கொடுப்பேன். மீன் குழம்பு வச்சா மருமகன் வச்சு கொடுப்பேன். நேற்று கூட சாயங்காலம் கொஞ்சம் வச்சு கொடுக்குறேன் கொண்டு. நான் திட்டுவேன், நீங்க எதுக்கு உங்களுக்கு நான் எதுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க? அந்த தாய்கிட்ட என்ன செய்யணும்? நீங்க உங்க அவங்க முன்னாடியே பழக விடணும். தாய் வீட்டுக்கே நீங்க போகக்கூடாது அப்படின்னு. அதுக்கு தாய்மார்கள் எல்லாம் நல்ல கவனிக்க. பொண்ணுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும். கைவத்தி கத்திர துதி நல்லதை சொல்லி கொடுக்கணும். ஆமாம்மா, அவன் ஏதோ கோபத்தில் அடிச்சுட்டு இருப்பான், அவன் அடிச்சுட்டாம்மா, நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடுமா, உட்காந்துருமா, நான் சொல்ல போகிறேன், அம்மா உன் காலில் விழுந்துருக்கேன், எனக்கு கை விஷயத்தான் செஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் சில புருஷர்கள்லாம் பயப்படுவோம், எல்லாம் செஞ்சிடக்கூடாது. மருமகளுக்கும் சொல்கிறேன், புருஷன் வீட்டில் இந்த தாய் என்ன செய்யணும்? அரவணைச்சு கொண்டு இல்லையா, அவன் அன்புக்கு வருவான். அம்மா மேலே அன்பு காட்டக்கூடாது, சொல்லக்கூடாது. மருமகன் நீங்களும் கூட இருந்து இன்னைக்கு மதர்ஸ் டே புரியுதுங்களா, அவன் புடவை கொண்டு வரணும், எனக்கு இன்னைக்கு ஒரு புடவை கொண்டு வந்திருக்கேன், இது வரைக்கும் அம்மாவுக்கு வாங்கி வந்து கொடுங்க அப்படி சொல்லக்கூடாது. அவன் உனக்கே சொந்தமாயிட்டான், அது அம்மாவை என்ன செய்யணும்? வாங்கிக்கிறது அப்படி சொல்லணும். அந்த அத்தை வாங்க சொன்னாங்க. ஆமென். உன் மாமியார் ஒன்று சுற்றி வரும். அல்லேலூயா. நான் தாத்தா வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிக்கிங்க. ஆமென். அந்த மாதிரி என்ன செய்யணும்? அன்புக்கா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் 3 விஷயம். 1, உன் தாய் என்ன செய்யுது? அவளுடைய மனம் எப்படிப்பட்ட மனம்? பிள்ளை பாதுகாப்பான இடத்துல வைக்க விரும்புகிறது. 2வது, பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சாகிறதை விரும்பாத ஒரு இதயம் தாய்க்கு தான் இருக்குது. 3வது, பிள்ளைக்கு மனம், தாய் மனம் பிள்ளைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று நினைத்து அழுகிற ஒரு இதயம். இன்னொரு நேரம் இல்லை. தாய் மனம்னால அவர் தனக்கு தேவையை சந்தித்துக் கொள்வதை விட தன் பிள்ளையின் தேவை சந்தித்துக் கொள்வதில் தான் இந்த தாய்க்கு திருப்தியா இருக்குது. கடைசியா சொல்லி முடிச்சுக்கிறேன், படிக்க வேண்டாம். அதிகாரமும் 29-19 இந்த பாருங்க. கடைசியா சொல்லிக்கிறேன், தண்ணியை கொண்டு வர அந்த தாய், அந்த தண்ணியை செலவழிச்சிடறாங்க அம்மா.
செலவழித்த உடனே தேவதூதன் இறங்கி அந்த அம்மா கூட பேசுறத பார்க்கிறோம். பிள்ளையோட அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன் சொல்லி உடனே அந்த அம்மாவோட கண் திறக்கப்படுது. ஆகாரின் கண் திறக்கப்படுது. கண் திறக்கப்பட்ட உடனே கவனிங்க, தண்ணி ஊற்ற அம்மா பார்க்கிறேன். கத்த ஊற்ற திறக்கிற தண்ணி ஊற்ற திறந்த உடனே ஆகாருக்கு தாகம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா சொல்லுங்க? செம்ம தாகம் இருந்திருக்குங்க. கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாங்க. பிரயாசம், பாடு, பயங்கர வெயில். ஆனா நல்ல கவனிங்க, அந்த இடத்துல தான் இந்த ஆகாருக்கு பாருங்க தண்ணி கிடைக்க ஆண்டு உதவி செய்யறார். தண்ணி கிடைத்த உடனே 19ஆம் வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி தான் குடித்தாள். பின்பு பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுத்தாள் என்று எழுதப்பட்டில்லை வசனம். வசனம் எப்படி எழுதியிருக்குது? தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். கைகளை தட்டி கத்தரக்கூடிய பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அப்போ அவன் என்ன செய்யல? தண்ணி குடிக்கல. தாயை பத்தி புரிஞ்சுக்க தம்பி, தாயை பத்தி புரிஞ்சுக்குங்க. உன் தாயோட எத்தனை பசியில நீ வாழ்ந்திருக்க தெரியுமா? அவளுக்கு இருக்கிறத சாப்பிடாம உன்கிட்ட சொல்ல மாட்டான். உன் தாய் அதை சொல்ல மாட்டான். உன் தாய் அதை சொல்ல மாட்டாங்கம்மா. சொன்னா பிள்ளை சாப்பிடாது அப்படின்னு இருக்கிற அந்த தாய் அந்த சாப்பாட்டை அவன் சாப்பிடாம பத்திரமா பிள்ளைக்குன்னு வச்சிருப்பான். வச்சிருந்து அவன் என்னமோ 10 இட்லி சாப்பிட்டா மாதிரி அப்படி இருக்கும் இருந்து உனக்கு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, இன்னும் வேணுமா வேணுமா அப்படின்னு நீ நல்லா ஒரு டசனை நல்லா உள்ள அழுத்துவ எல்லாம் வச்சிருப்பான். நல்லா நீ சாப்பிட்டு போய் அவ சந்தோஷப்படும். ஆனால் அவ சாப்பிட்டுக்க மாட்டான். அதான் தாய். அது மாதிரி எத்தனையோ விஷயத்தை உன் தாய் உனக்காக விட்டு கொடுத்து உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, விட்டு கொடுத்துருக்கோம். உனக்காக எவ்வளவு விட்டு கொடுக்கணும். பிள்ளை தண்ணி தாகனமா இருக்கும் போது ஐயோ முதல்ல நான் குடிச்சிக்கிறேன், முதல்ல நான் குடிச்சிக்கிறேன் எப்போ அப்படி இல்லை. தண்ணி அந்த தாகத்தோடு கொண்டு போய் யார் கொடுக்குறா? அந்த குழந்தை வாயில போய் ஊட்டுற. குடி நீ குடி நீ குடி, உங்களுக்கு உயிர் வரணும். நல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமா? புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. மாய உலகம் அன்பெல்லாம் நீ நினைக்கிற, அது உன்னை காப்பாற்ற நினைக்கிற. ஏமாந்து போயிடாத, ஏமாற்றம் அடைஞ்சிருவடி. உலக அன்பு ஏமாத்திரும், அது மாய. ரியாலிட்டியான அன்பை புரிந்து கொண்டு நட. உண்மையான அன்பு முதல்ல உன் மேல யார் அன்பு கூறணும்? அப்படிப்பட்ட தாயை கொடுத்தவர் கர்த்தர். நான் தனி கூட போனோம். தாயிலும் மேலாக அன்பு கூறுகிறவர் தெய்வம். தாயை விட மேலானவர் இயேசு. நம்ம தாயை சாமி ஆகிட்ட கூட தான் சில இதெல்லாம் கேட்டு என்ன செஞ்சிரு, ஓவர் பக்தி போய் தாயை என்ன செஞ்சிரு, போட்டா வச்சுப்பான், அதை வச்சு இதை வச்சு சரியா குன்ற கூட. தாய்க்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆனால் உனக்காக உயிர் கொடுத்தவர் கர்த்தர். அந்த தாயை உனக்கு பரிசாய் கொடுத்தவர் கர்த்தர். அந்த தாய்க்காக டெய்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது, அந்த படைத்த தாய்க்கு நீ என்னைக்கும் நன்றி உள்ளவனா இருக்கும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ நன்றி உள்ளவனா இருக்க. நீ நன்றி உள்ளவனா இருக்கான். உன் தாயை சந்தோஷமா வச்சுக்கோ, மகிழ்ச்சியை வை. உன் குடும்பத்தில் அதை நீ செய். கட்டாயம் சொல்றேன், நீ ஆசீர்வாதமா இருக்க. எழுந்து போகணும், எல்லாம் எழுந்து கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த முதல் ஆராதனை உடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்து, ஆகார் என்கிற தாயானவள் தன்னுடைய பிள்ளையை எப்படி அவள் போஷித்து ஆபத்து காலத்தில் இந்த பிள்ளைக்கு உயிர் கொடுக்க அவர் பிரயாசப்பட்டதை பார்க்கிறோம்.
ஒரு தாயின் அன்பு ஆகாரினுடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆகார்களை எங்க சபையிலே தேவன் கொடுத்திருக்கிறதற்காக கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். பிள்ளைகள் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு பிள்ளையோட தியாகம், தாயோட தியாகத்துக்காக கைகளை உயர்த்தி கர்த்தரை துதி. மகனே மகளே துதி, கைகளை உயர்த்தி. ஆண்டவரே, என் தாய்க்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னுடைய வாழ்வு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது என்றால் என் தாய் இல்லாமல் அது முடிந்தாது ஐயா. என் தாய் இல்லாமல் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்க முடியாது, இவ்வளவு தூரம் படித்திருக்க முடியாது, இவ்வளவு தூரம் ஆரோக்கியமா நான் இருந்திருக்க முடியாது. ஆண்டவரே, என் தாய்க்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று கைகளை தட்டி எல்லாருக்கும் மயப்படுத்தும். கைகளை தட்டி எல்லாருக்கும் மயப்படுத்தும். ஆமென். தேவனுடைய அபிஷேகம் உன் மேல இருக்கட்டும். மகனே மகளே, உன் தாயை நன்றாக நேசிக்க ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு கிருபையை தரட்டும். அது இல்லை என்று சொல்லவில்லை, உனக்குள்ள அது இருக்குது. ஆனால் இன்னும் டெவலப் செய். உன் தாயை மதி, உன் தாயோட தியாகத்தை புரிந்து கொள், உன் தாயோடைய அந்த தியாகத்தை அறிந்து கொள். அதை செயல்பட்டு உன் தாய்க்கு எப்போ நன்றி உள்ளவனாயிரு, நன்றி உள்ளவளாயிரு. ஆண்டவர் இந்த தாய்மார்கள் தினத்தில் உன்னை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். பிதாவே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த சத்தியத்தை கேட்க சபைக்கு ஆவியானவர் துணை செய்ததற்காக நன்றி. இந்த சத்தியம் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே மாற்றங்களை கொண்டு வரட்டும். குடும்பம் சீர்பட்டு வரட்டும். உலகத்தாரை போல கிறிஸ்தவர்கள் நாங்கள் வாழ்ந்து விடாதபடி குடும்பத்தை அழகாய் வைத்துக் கொள்ள, குறிப்பாக தாயை நேசிக்க நல்ல வாலிபர்களாய் எங்கள் சபையில் இருக்கிறவர்கள் காணப்படட்டும். ஒரு நாட்கள் அப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளை தேவன் எழுப்புகிறதற்காக நன்றி. எல்லா வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு அறிவிப்பு, ரெண்டு விஷயம். நாளைக்கு கல்யாணம், ரெண்டாவது SFC. அதனால வாலிபர்கள் கொஞ்சம் ஆராதனை முடிந்த பிறகு இந்த பக்கம் அந்த செடி, அந்த பக்கம் செடி இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணிட்டு போங்க. அதே சமயம் நைட்டு 8:30 மணிக்கு கொஞ்சம் உள்ளே க்ளீன் பண்ணணும். அதனால் வாலிபர்கள் புருஷர்கள் கொஞ்சம் வந்து சிம்பிள் வேலை தான், கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் செல்லும்படி அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் சேர்ந்து சொல்ல, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலோபகாரங்களை மறவாதே. ஆமென். இடது கை நெஞ்சில வைக்க, வலது கை தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இயேசு வருகிறவரை நம் அனைவரோடு விசேஷமாய் தாய்மார்களோடு என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you sisters. God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் நல்ல வாழ்த்துக்கள்.